மு. வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். துணை செயலாளர்கள் ரவி, பெரியசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் வகிதா, சிவபுண்ணியம், செல்வராஜ், சந்தானம், டாக்டர் ரவீந்திரநாத், தொடர் ராமசாமி, ஆறுமுகம், இப்படி பத்மாவதி உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்களும் 10 தினங்களும் தலைமை தாங்கி இந்த பிரச்சார நடைபெறும் இயக்கத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த விவரங்களையும் பத்திரிகைகளுக்கு தனி செய்தியாக தர இருக்கிறோம். தமிழ்குரு நல்லுலகம் இந்த 10 தின நடைபெற பிரச்சார இயக்கத்திற்கு பேராதரவு தர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கும் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்ய கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. சட்டத்தின் ஆட்சி முறையை சிதைக்கும். இது சட்டத்தின் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும். ஏற்கனவே பல வழக்குகள் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தின் வழிகாட்டுதலும் தீர்ப்பும் இருக்கிறது. இவை யாவும் தமிழகத்திற்கு உரிய நீரை தர வேண்டும் என்றுதான் தீர்ப்புகள் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பை எளிதில் கடந்து செல்கிற, காவிரி மேலாண்மை வாரியத்தின் வழிகாட்டுதலை எளிதில் கடந்து செல்கிற முயற்சியில் இன்றைக்கு கர்நாடக அரசு ஈடுபடுவது ஏற்புடையதல்ல. இயற்கையின் கருணையால் இப்பொழுது மழை பொழிகிறது. அணைகளுக்கு ஆபத்து என்கிற காரணத்தினால் நீரை திறந்து விடுகிறார். தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்ற அல்ல, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை ஏற்ற அல்ல. எனவே இது நல்ல முறை அல்ல. இது வெறும் குடிநீர் பிரச்சனை அல்ல. இரு மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நமது தொன்மையான நட்பு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் லட்சக்கணக்கான கன்னட மொழி பேசுகிற, தெலுங்கு மொழி பேசுகிற, கேரள மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு குடும்பம் போல் வாழ்கிறோம். எனவே நீர் அனைவருக்கும் தேவை. தமிழ்நாடு எப்பொழுதுமே பெங்களூரின் குடிநீர் தேவைகளை கணக்கில் கொள்ளாமல் இல்லை. அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் நீர் போதுமான அளவு நீர் இருக்கிற பொழுதே இல்லை என்கிற கர்நாடக அரசின் அந்த வாதங்கள் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீர் நெருக்கடி காலங்களில் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி வழங்க வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. கர்நாடகாவில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் போல் தமிழ்நாட்டிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும். அதில் ஒருமித்த கருத்து வராது, எனவே நாங்கள் கூட்டவில்லை என்று சொல்லப்படுகிற கருத்து ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று, நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்று. எனவே தமிழ்நாடும் இதில் ஓரணியில் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்த்துவதற்கு, சட்டத்தின்படியான நமக்குரிய நீரை பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேற ஏதாவது நீங்க கேள்வி கேட்கலாம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசினுடைய செயல்பாடு, அதாவது காவிரி நதிநீர் விவகாரத்துல தாவேக அரசினுடைய செயல்பாடு சரியா கிடையாது, 2.5 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. உங்க கட்சி சார்பாக நடப்பு அரசியல் நிகழ்வுகளை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அது குறிப்பா காவிரி நதிநீர் விவகாரத்தை பொறுத்தவரை. இல்ல, முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிக்க வேண்டும். அமைதி காப்பது நல்லதல்ல, அது ஏற்புடையதல்ல. ஆனால் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கத்தை விட எப்பொழுதுமே வஞ்சிப்பதும் ஏமாற்றுவதும் கர்நாடக அரசு தான். எனவே அது திசை திரும்பிவிடக் கூடாது. ஆனால் தமிழக அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் போதுமானதல்ல. எதிர்கட்சிகளை அனைத்து கட்சியை கூட்டி கருத்தறிய வேண்டும். இவ்வாறு பத்திரிகையாளர்கள், ஊடக அன்பர்கள் கேள்விகள் எழுப்புகிற போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா இந்த மாதிரியான சென்சேஷனல் இஷ்யூல கேள்வி எழுப்பும் பொழுது ஒரு அமைச்சர் பதில் கொடுக்கிறது ஒரு அக்கௌண்டபிலிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடா பார்க்கப்படும். ஆனா நீர்வளத்துறை
நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இதை சார்ந்த கேள்விகள் கேட்டாலே பின்னோக்கி ஓடக்கூடிய அந்த நிகழ்வுகளை தான் பார்க்கிறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேக அரசினுடைய அமைச்சர்கள் உரிய பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களினுடைய எண்ணமாவும் இருக்கு. இது உங்களுடைய பார்வை? அது முறையானது, சட்டப்படியானது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் கேள்விகளுக்கு பதில் எழுப்ப வேண்டும். இந்த ஜனநாயகத்தில் தவிர்க்க ஒண்ணாத விதி. பதில் அளிக்க வேண்டும். அடுத்து காவிரி விவகாரத்தில் மற்ற கட்சியெல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஆனா கர்நாடகா சார்ந்த மக்கள் இந்த போராட்டம் நடத்துறாங்க. இதை எப்படி பார்க்க? இல்ல, நம்மளும் போராட்டம் நடத்துறோம். நம்ம தேவைக்காக போராட்டம் நடத்துறோம். அங்கு தேவை அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. எனவேதான் ஆபத்து ஏற்படும் என்பதற்காக இப்பொழுது திறந்து விடுகிறார்கள். இப்ப இரு தினங்களிலே அது நிரம்ப முடியாது அல்லவா? அப்ப நீங்கள் ஏற்கனவே 10 தினங்கள் 20 தினங்களுக்கு முன்னால் சொன்னது அத்தனையும் பொய். எனவே இதுபோல் விஷயங்களில் கர்நாடக அரசு பொய் சொல்லக்கூடாது. இங்க தண்ணீருக்காக இயங்குவது சொந்த சகோதரர்கள். நாம் தண்ணீர் கேட்பது நம்முடைய சொந்த சகோதரிடம். எனவே இயற்கை யாருக்கும் சொந்தமல்ல என்று சொன்னது மிக நியாயம். மார்க்ஸ் சொன்னது அது. இயற்கை யாருக்கும் சொந்தமல்ல, அடுத்தடுத்த தலைமுறைக்கானது என்றார். இதை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கைமாற்ற வேண்டும் என்று மார்க்ஸ் சொன்ன வார்த்தை. பரவாயில்ல, நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறார் கர்நாடக அமைச்சர். யாருக்கும் சொந்தமல்ல என்றால் இப்ப நீரை பகிர்ந்து கொடுங்கள், சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள். இதைதான் கர்நாடக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த எதிர்கட்சி, அதாவது மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த காவேரி விவகாரம், மேகதாது அதை பத்தி எதுவுமே பேசல. தொகுதி மறுவரையில யாரு ஏதாவது பாஜக அரசு அரசியல் உங்க எட்டப்பர்கள் பேசிட்டு போறாரு. தேசிய அளவில் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. ஏன் இந்த விவகாரம் கொடுத்து காங்கிரஸ் தேசிய தலைமை பேசணும்? நீங்க ஒரு காங்கிரஸ் தலைவரை கேட்டீங்கன்னா முழு விவரங்கள் அவங்களுக்கு அளிப்பாங்க. ஆனாலும் கூட அவர் சொன்னதுல ஒரு நல்ல அரசியல் இருக்கிறது. பிஜேபி எதன் பொருட்டும் ஆதரித்து விடக்கூடாது. பிஜேபி அரசியல் சாசன நெறிகளை மீறுகிறது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது, மதச்சார்பின்மையை சிதைக்கிறது. உலகத்தில் வேற எந்த நாட்டிலே நிலவாத ஒற்றுமை இருக்கிறது அல்லவா? இந்து, முஸ்லிம், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்று நாம் கூடி வாழ்கிற அந்த கூட்டு செய்வுக்கு நெருக்கடியை தருகிறது. எனவே எதன் பொருட்டும் பிஜேபி ஆதரித்து விடக்கூடாது என்கிற அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. மற்ற விஷயங்களை நீங்கள் அவர் குறித்து நீங்க அது எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அந்த இருமொழி சிலேடை மொழியில் பேசுவது எங்களுக்கு உடன்பாடு அல்ல. நேரடியாக அரசியலை நாங்கள் பேசுகிறோம். இது நீங்கள் காங்கிரஸ் தலைவர்களை கேள்வி கேட்கிறது. ராகுல் காந்தி சொன்ன கேள்வி என்ன கேட்கிறேன்னா, இப்ப ராகுல் காந்தி கர்நாடகத்தில் ஆளுகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க, கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு. சோ ராகுல் காந்தி தலையிட்டா அதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்புறாங்க. சோ அன்புமணியும் தொடர்ச்சியா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ அத மாதிரி நீங்க தான் வலியுறுத்துறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சுமூகமா சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணைந்துவிடும் என்ற அச்சம் காரணமாக காவிரியில் தண்ணீரை திறந்து விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்து பேசினார்.